குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இறைவனை பற்றி இவ்வாறு புரிந்து கொண்டது அவரது அருளால்தான். அவரது அருள் இல்லாமல் சந்தேகங்கள் விலகாது. ஆன்ம அனுபூதி கிடைக்காவிட்டால் சந்தேகங்கள் நீங்காது. அவரது அருள் கிடைத்துவிட்டாலோ பிறகு பயமில்லை. குழந்தை தந்தையின் கையை பிடித்து கொண்டு நடந்தால் ஒருவேளை விழ நேரலாம். ஆனால் தந்தை குழந்தையின் கையை பிடித்து கொண்டிருந்தால் பயமில்லை. இறைவனே அருள் கூர்ந்து சந்தேகங்களை விலக்குவாரானால், காட்சி அளிப்பாரானால் பிறகு கஷ்டமில்லை. ஆனால் ஏங்கும் மனதுடன் அவரை அழைக்க வேண்டும், சாதனைகள் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவரது அருள் கிடைக்கும். குழந்தை கதறியபடி அங்குமெங்கும் ஓடுவதைக் கண்டால் தாய்க்கு கருணை பிறக்கிறது. ஒளிந்து கொண்டிருந்த அவள் வெளியே வந்து குழந்தையின் முன் நிற்கிறாள். ஆண்டவன் ஏன் நம்மை அங்குமெங்கும் ஓட செய்கிறார்? நாம் அங்குமிங்கும் சற்று ஓட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அப்போதுதான் சுவையாக இருக்கும். அவர் விளையாட்டாகவே இந்த உலகை படைத்தார். இதன் பெயர்தான் மகாமாயை. எனவேதான் அந்த சக்தி வடிவினலான தேவியிடம் சரணடைய வேண்டும். மாயை என்னும் பாசக்கயிற்றினால் அவள் நம்மை கட்டியிருக்கிறாள். இந்த தலைகளை அறுத்தறிய முடியுமானால் உடனே இறைக்காட்சி கிடைக்கும். இறைவனின் அருளை பெற வேண்டுமானால் ஆத்யாசக்தி வடிவினலான தேவியை மகிழ்விக்க வேண்டும். அவளே மகாமாயை. உலகை மயக்கத்தில் ஆழ்த்தி படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்து வருகிறாள் அவள். அந்த மகாமாயை கதவை திறந்து விட்டால்தான் நாம் வெளியே போக முடியும். வெளியில் விழுந்து கிடந்தால் வெறும் புற விஷயங்களைத்தான் காண முடியும். நித்தியமான அந்த சச்சிதானந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் மது கைடபர்களை கொன்றபோது பிரம்மா முதலான தேவர்கள் மகாமாயையை துதித்ததாக தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது. சக்தியே உலகின் மூல ஆதாரம். அந்த ஆத்யாசக்தியிடம் வித்தியை அவித்தியை இரண்டும் உள்ளன. அவித்தியை மோகத்தில் ஆழ்த்துகிறது. காமினி காஞ்சன நாட்டம் அதிலிருந்தே உண்டாகிறது. அது மனிதனை மோகத்தில் ஆழ்த்துகிறது. பக்தி, தயை, ஞானம், பிரேமை இவற்றை தோற்றுவிப்பது வித்தியை. அது இறைநெறியில் நம்மை அழைத்து செல்கிறது.